இந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வழக்காறு இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் மாரியாத்தா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியாத்தா பார்த்துப்பா. ஒரு 70 வயசு ஒரு அம்மா, அவங்க கணவர் இறந்துட்டாரு. சுத்தி கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நிறைய ஏமாற்றம் துரோகத்தை பார்த்தவங்க. தினமும் அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. சரியா சாப்பாடு கிடைக்கலையா, மாரியாத்தா பார்த்துப்பா. யாராவது ஏமாத்துறாங்களா, மாரியாத்தா பார்த்துப்பா. உடம்புக்கு முடியாம போதா, மாரியாத்தா பார்த்துப்பா. இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. ஒருத்தவங்க கேட்டானா, என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் மாரியாத்தா பார்த்துப்பான்றியே, தினமும் என்ன மாரியாத்தாவா உன்னை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, மாரியாத்தா நான் வணங்கும் அந்த தெய்வம் சாமிகளில் ஒருத்தி அல்ல, சனங்களின் ஒருத்தி, என் சனங்களின் ஒருத்தின்னு சொன்னாங்கன்னா அதுதாங்க அன்னை. எப்போதும் நம்மளை கண்காணிக்கிறவங்க. நடுவர் அவர்களே, முன்னொரு காலத்துல ஒரு ஆட்கொள்ளி நோய் இருந்துச்சு. அதாவது அம்மை போடுற நோய், அம்மை நோய். வெளிநாடுகளில் அம்மை என்பது நோயாக பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்மை தாயாக பார்க்கப்பட்டதுன்னா, அந்த அம்மா வந்து இறங்குனா வீட்டுல வேப்பனை கட்டுவாங்க, சுத்தபத்தமா இருக்கும், மாமிசம் சமைக்க மாட்டாங்க. அவ்வளோ பூஜை புனஸ்காரங்களோடு விரதத்தை கடைபிடித்து அந்த அம்மையை கூட தாயாக பார்க்க தெரிஞ்ச நமக்கு, நம்மள இருக்க அந்த 2 பேருக்கு மட்டும் அம்மையோட அருள் ஏன் கண்ணுக்கு தெரியாம போச்சுன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க.